வணக்கம். நான் வதனிகண்ணன் நோர்வேலிருந்து. நாங்கள் இந்த மாதம் ஆரம்பத்தில் கெய்ராங்கர் என்ற ஒரு இடத்துக்கு போனாங்க. அந்த இடத்துக்கு போகணுமென்று சொன்னால் நாங்கள் முதல்ல எங்களோட வீட்டில் இருந்து 75 கிலோமீட்டர் காரில் இல்லை வாகனத்தில் போய் அதுக்கு பிறகு லிங்கன்ற ஒரு இடத்துல இருந்து ஒரு ஃபெரி எடுக்கணும். அது ஃபெரி ஒரு 15 நிமிஷம். அது அங்கால எய்ட்ஸ்டால் என்ற இடத்துல இறங்கும். அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு 35 கிலோமீட்டர் காரில் திருப்பியும் ஓட வேணும். இந்த இடம் சரியான கிராமம். ஆனால் சுற்றுலா பயணிகள் நிறைய வாரதிங்க. இந்த இடத்துல நிறைய ஹோட்டல்ஸும் நிறைய கொட்டேஜும் கட்டியிருக்கு. இந்த மலை பாறைகளுக்குள்ள சம்மர் காலத்துலேயும் ஸ்னோகள் கரையாமல் இருக்கும். கொஞ்சம் போக போக தெரியும் உங்களுக்கு. ஆகஸ்ட் மாதத்துலேயே ஸ்னோ இருக்குது. நோம்பலாம் மற்ற இடத்துல அப்படி இருக்கிறதில்ல. இந்த இடத்துக்கு போகிறதுக்கு 10 வழி இருக்குது. நாங்கள் வந்தது ஒரு 15 நிமிஷம் ஃபெரியெலாம் நாங்கள். இன்னொரு ஃபெரி இருக்குது. ஒரு மணித்தெல்லாம் ஃபெரியில் மட்டும் வாருது. அதுவும் நல்ல வடிவாக இருக்கும். ஆனால் இன்னொரு தடவை அப்படி விறக்கலை. முடிஞ்சால் காணொலி எடுத்து போடுறேன். நான் முதல் இந்த இடத்துக்கு போகல அந்த ஒரு மணித்தேல ஃபெரியில் எடுத்து தான் வந்துடுறாங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு நேரம் பிரச்சனை இருந்ததால் நாங்கள் இந்த ஃபெரி எடுத்துகிறாங்க. அதுபோக இன்றைக்கி 7 மணிக்கு வெதர் மாறுதுன்றதால் நாங்கள் வேலைக்கு போயிட்டு விரோன் பண்ணி இதில் வலிக்கிட்டுட்டோம். இப்போ நாங்கள் ஒரு சின்ன ஒரு டவுன் ஒன்று இருக்குது இந்த ஊருக்கு. அந்த டவுனுக்கிட்ட வந்துடுவோம். இப்போ ஒரு கப்பல் ஒன்று தெரியுது பார்க்குறீங்க. அநேகமாக இது வெளிநாட்டு கப்பலில் தான் இருக்கும். இங்கே இப்படி கப்பல் நிறைய வாருது. அதுவும் இந்த மாதங்களில் மட்டும்தான் வாருது. மே, ஜூன், ஜூலை சில நேரங்களில் வாருது, மற்ற நேரங்களில். ஆனால் அதிகமாக வாரண்டா இந்த மாதங்களில் தான். 2019 ஆண்டு நோர்வேயில் அதிகமாக க்ரூஸ் ஷிப் வந்த இடம் என்று சொன்னால் இந்த இடம்தான். அது ஒரு ரெக்கார்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. காரணம் இங்கே இயற்கை ரசிக்கிறதுக்காக மட்டும்தான் இங்கே வாருது. இங்கே எதுவுமே செயற்கை செய்தில்லை. அப்படி செயற்கை செய்கிறேன்னா அந்த இயற்கையை பாதுகாக்கிறதுக்காகத்தான் செய்திருக்கிறோம் சில பாதுகாப்பு வலயங்கள். நாங்கள் இப்போ ஒரு பக்கத்தால் டவுனுக்கால இறங்கி அப்படி மெட்ட பக்கத்தால் மலைக்கு ஏறிக்கொண்டு இருக்கிறோம். இது நல்லா உயரத்துக்கு போய்கொண்டிருக்குது. இப்போ இன்றைக்கி 7 மணிக்கு பிறகு மழை என்றதால் நாங்கள் முதல்ல நேரம் அங்கே போய் பார்த்துட்டு இப்போ அதுக்கு திரும்பி விறக்கல மற்ற இடங்களை பார்ப்போம் பண்ணிட்டு நேராக அங்கேயே போய்கொண்டிருக்கிறோம். இது பின்னேறம் மண்டதாலேயும் அந்த பின்னேறம் வெதர் மாறுதுன்றதாலேயும் ஜனங்கள் பெருசாக இல்லைன்னு சொன்னால் போகிற வாகனங்கள் எல்லாம் வில்லத்தே இல்லாத அளவுக்கு இருக்கும். இல்லை வாகனங்கள் வந்து கொண்டிருக்கும். பெரிய பெரிய பஸ்ஸுகள் எல்லாம் அதிகமாக வாருது. கூடுதலாக இங்கே டூரிஸ்ட் பஸ்ஸுகள் வேறு நாடுகளிலிருந்து. இந்த மலைகளுக்கு மேலே வெள்ளையாக தெரிகிறதெல்லாம் ஸ்னோ தான். ஏன்னா இங்கே நிறைய ஸ்னோ அடிச்சிருக்கிறதால கரையிறதுக்கு லேட் ஆகும். இது கரைஞ்சி முடிய கடையிலேயே மற்ற அடுத்த வருஷத்துக்குரிய ஸ்னோ அடிக்க துவங்கி வந்துடும். ஏன்னா இங்கே ஸ்னோ கூடின இடம் இந்த இடம். மற்றது இங்கே இயற்கையை ரசிக்கிறதுக்கு எங்கேயுமே காசு கொடுக்க தேவையில்லை. ஆனால் அந்த இடங்களில் போய் காரை கொண்டு விடுறதுக்கு சில இடங்களில் பார்க்கிங்க்கு காசு கொடுக்க வேண்டிய வரும். அதே மாதிரி தான் இப்போ இதில் ஒரு இடம் நாங்கள் உள்ளுக்கு போகிறதுக்கு காசு கொடுக்கணும். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது. கொடுத்து போட்டு இவ்வளோ நேரமும் நிற்கலாம். அவ்வளோ காசை கொடுத்து போட்டு வர வேண்டியதான். இல்லாட்டிக்கு உள்ளுக்கு போயிடாது. அது அந்த பேரியர் திறக்காது. இது அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த இடம் பார்க்குறதுக்கு எந்த காசுமே கொடுக்க தேவையில்லை. ஆனால் காரை கொண்டு போகிறதுக்கு மட்டும்தான் காசு. காருக்கு பார்க்கிங்குக்கு மட்டும்தான். சிலருங்க சைக்கிள் எல்லாம் மாறவே கன்னடங்களில் சைக்கிள் ஓடி திரும்பினோம் இந்த சம்மர் நேரங்களில். அதை நானும் பார்த்துருக்குறேன். இப்போ இன்றைக்கு தெரியலை. இப்போ நாங்கள் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். அந்த மலை உச்சிக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல இருந்து தான் நாங்கள் இப்போ கீழே
வந்த பாதையை பார்க்க போகிறோம். இந்த இடம் வந்து கடல் மட்டத்தில் இருந்து 1500 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இங்கே ஆக்கள் விழுந்து செத்த மாதிரி நான் இது வரைக்கும் அறியலை. தற்கொலை பண்ண மாதிரியும் அறியலை, தவறுதலாக விழுந்த மாதிரியும் அறியலை. ஆனால் பேராசூட்லேருந்து குதித்து பயிற்சி எடுக்கிறத நான் இந்த இடத்துல கூடுதலாக பார்த்துருக்கேன். இந்த முறை எங்களுக்கு எதுவுமே அது பார்க்க கிடைக்கல. நான் நினைக்கிறேன் நாங்கள் லேட்டாக வந்ததால் தான் அப்படி ஒன்று பார்க்கலாம் போயிட்டு. ஆனால் லேட்டாக வந்தாலும் எங்களுக்கு வந்த உடனே அந்த மேலே இருந்து வடிவ இடங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இல்லை என்று சொன்னால் மேலே உச்சியில் இருந்தோண்டு நாங்கள் கீழ் வந்த பாதையில் பார்த்தா தெரியாது, புகார் எல்லாம் மறைச்சிருக்கும். இது நல்ல கிளியராக பாதையெல்லாம் வடிவ தெரியுது. சரியான வளைவான பாதை, சரியான டேஞ்சரான பாதை தான். எங்களுக்கு இது 35 கிலோமீட்டர் தான் தூரம் அந்த ஃபரியடியிலேருந்து வாரத்துக்கு. ஆனால் எங்களுக்கு 1.5 மணி நேரத்துக்கிட்ட எடுத்தது. அவ்வளவுக்கு வளைவான பாதை. சரி, இப்போ நாங்கள் மழை வருது, அதால் திரும்பிட்டோம். இப்போ மலைக்குள்ளேயும் ஸ்பீடாக ஓடிடாது, இந்த சரியான இறக்கம், அதில் கொஞ்சம் கவனமாக தான் போகணும். ரெண்டுட்டு நாங்கள் வேலைக்கு நிற்காமலே ஒரு 7:30 இறங்க துவங்கிட்டோம். திரும்பி நாங்கள் போக்கில் தான் இடங்கள் நல்ல வடிவான இடங்கள் விறக்கில் மழை இல்லையேண்டா காரை நிப்பாட்டி போட்டு பார்த்துட்டு படம் எடுத்துட்டு போனாங்க. ஆனால் போக்கில் எடுத்த இடங்களை நான் விறக்கில் ஒன்றும் வீடியோ எடுக்கலை. போக்கில் எடுத்தது வேறு, விறக்கில் எடுத்தது வேறு தான். அதால் நீங்கள் சலிக்காமல் பார்க்கலாம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 31 இந்த ஊரில் வந்து ஒரு நிகழ்வு ஒன்று நடக்க போகுது. அது ஒரு ஹோட்டல் ஒன்றில் தான். அந்த ஹோட்டலையும் காட்டி என்ன நிகழ்வுன்னு சொல்கிறேன். எங்கள் நாட்டு இளவரசிக்கு திருமணம் நடக்க போகுது. அது இந்த ஊரில் தான் செய்ய போயிடும் வந்து. அதுவும் இந்த மாதம் 31 அந்த ஹோட்டலே நான் வீடியோ எடுத்திருக்கிறேன். அந்த ஹோட்டலில் பக்கத்தில் இருக்கிற அறிவியலையும் எடுத்திருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலாம். அது நான் விறக்கில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல வந்து சனத்தொகை சரியான குறைவு. ஆனால் சுற்றுலா பயணிகள் நிறைய வாரதால் ஹோட்டல்கள் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ அதில் வேலை செய்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்கணும். அதுக்கு வேலை செய்கிறதுக்கு கூடுதலாக வெளி ஊரிலேருந்து படிக்கிறாக்கெல்லாம் கூடுதலாக வாரவேன் அந்த லீவுக்கு. பார்க்குறீங்க, இப்போ நான் இன்னொரு மலையிலேருந்து எடுக்கிறேன். இதுக்காக நாங்கள் கீழே இறங்க போகிற அந்த டவுன் தெரியுது. ஒரு சின்ன டவுன் இது. வார டூரிஸ்ட் சாப்பிட்ற மாதிரியும் அவையில் ஏதாவது ஞாபகமாக சாமான்கள் வாங்கிட்டு போகிற மாதிரியான கடை தான். அந்த இடத்த நான் ஏற்கனவே ஒரு சின்ன வீடியோ கிளிப்பில் போட்டிருக்கேன். நானும் எல்லா இடத்தையும் திருப்பி போடக்கூடாதுன்னுக்காக இந்த காணொலியில் நான் அந்த டவுன் எடுக்கல. இப்போ நாங்கள் மலையிலேருந்து கீழே இறங்கி வந்து டவுனுக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்களை தான் வீடியோ எடுக்கிறேன். இதில் காணொலி எடுக்கல 9 மணிக்கு மேலே ஆகிட்டுது. இதை பார்க்க சும்மா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது. இது வந்து பெரிய அருவியிலிருந்து வெறுகுது வந்து இந்த வாய்க்கால் மாதிரி இதழுக்கால ஓடுது. அங்கே போக போக எப்படி போகுதுன்றது நான் காணொலியில் காட்டுறேன். இந்த மாதம் ஆவணி மாதம் 31 எங்களோட நாட்டு இளவரசிக்கு திருமணம் நடக்க போகிறேன்னு சொன்னது அது இந்த ஹோட்டலில் தான். இந்த ஹோட்டலு பேர் ஹோட்டல் யூனியன். இதில் தான் திருமணம் நடக்க இருக்குது. இந்த ஹோட்டலில் இருந்து பார்த்தால் இந்த அருவி ஓடுறதுல நல்ல வடிவாக தெரியும். நல்ல வியூன்னு சொல்லலாம் இந்த ஹோட்டலுக்கு. அதுதான் தெரியல இளவரசி இந்த இடத்த செலக்ட் பண்ணது. மற்றது இந்த அருவியை நீங்கள் பார்க்கலன்னு இது சும்மா ஒரு சின்ன தண்ணி மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் சரியான ஃபோர்ஸாக தண்ணியில் வர்றது. 2020 இதில் ஒரு தாயும் பிள்ளையும் இதில் நடந்து போய்கிட்டு இருக்கல. அந்த பிள்ளை தவறி விழுந்துருச்சுது. அப்போ பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக தாயும் குதிச்சவா. அதை அந்த ஹோட்டலில் இருந்து வேலை செய்கிற ஒரு ஆள்
கவனித்து ஓடி வந்து தாயை காப்பாற்றிட்டோம். ஆனால் பிள்ளைய காப்பாற்ற இல்லாமல் போயிட்டுது. அப்படி ஒரு கவலையான சம்பவம் இந்த இடத்துல நடந்தது. இந்த இடத்துக்கு எப்போ வந்தாலும் அந்த ஞாபகம் வந்து கொண்டே தான் இருக்கும். அதை பற்றி கதைக்காமலும் ஒரு நாளும் போனதும் இல்லை. இப்போவும் அப்படித்தான் கவலையான சம்பவம். சரி, இந்த காணொலியை நான் இப்போ நிறைவு செய்ய போகிறேன். இந்த காணொளி வந்து 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் எடுத்த காணொளி. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.